இந்த என்டிபிசி சுரங்கம் ஒன்று தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சுரங்கம் நேரா போய் ஒரு நிலத்தடி நீரூற்றுல ஓட்டையை போட்டுடுச்சு. அதனால அதுல இருந்த தண்ணி மொத்தமும் வெளியேறிடுச்சு. அதுவும் ரொம்ப பயங்கரமான வேகத்துல, லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணி. நான் படிச்ச வரைக்கும் இப்போ கூட அதுல இருந்து தண்ணி கசிஞ்சிட்டு தான் இருக்கு. இப்போ அங்க தேங்கி இருந்த தண்ணி எல்லாம் வெளியேறிட்டா அந்த இடத்துல மிச்சம் என்ன இருக்கும்? வெறும் காலி இடம் தான். அப்புறம் அந்த காலி இடம் என்ன ஆகும்? உள்வாங்கிடும். அதுதான் இப்போ நடந்துட்டே இருக்கு. ஆனா சுரங்க வேலை நடக்கும் பொழுது அது மணலோ இல்ல தாதுக்களோ எதுவா இருந்தாலும் அதை வச்சு வளர்ச்சி உண்டாகுது இல்லையா? அதுதானே நமக்கு வேணும். ஹோட்டல் கட்டுறாங்க, அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க, வீடெல்லாம் வழக்கம் போல கட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மேல இதுங்க எல்லாத்துக்கும் உச்சியில இந்த பருவநிலை மாற்றம், அதனால ஏற்படுற அதீத மழைப்பொழிவு. கடந்த 5 வருஷத்துல உத்தரகண்டல மட்டும் 37 பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு. குஜராத்ல ஒரு பாலம் விழுந்தப்ப பெரிய சத்தமே கிளம்புச்சு. ஆனா இங்க 37 பாலங்கள் விழுந்திருக்கு. இந்த 37 மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 27 பாலங்கள் இப்போ விழுறதுக்கு தயாரா இருக்கு. இதெல்லாம் டிவி செய்திகள்ல வந்துட்டு தான் இருக்கு. நாம எதை வளர்ச்சின்னு நினைக்கிறோமோ அந்த வெறும் வெளிப்படையான பௌதிக வளர்ச்சி தான் இன்னைக்கு பருவநிலை மாற்றம்ங்கிற ஒரு அசுரனை நம்ம தலைக்கு மேலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. எந்த இடத்து மேல எனக்கு இவ்வளவு பிரியம் இருந்ததோ, எந்த இடத்துல இருந்து எனக்கு நிறைய அன்பும் கிடைச்சதோ, எந்த கங்கை நதிக்கரையில உட்கார்ந்து நான் எவ்வளவோ விஷயங்களை கத்துக்கிட்டேனோ அவங்க அந்த இடத்த இப்போ அப்படி மாத்திட்டாங்க. அதை நினைச்சாலே எனக்கு இப்போ மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு.